ஹலோ மக்களே, வெல்கம் டு ஆர்ஜே தமிழ் ஆடியோ நாவல்ஸ். நான் தான் உங்கள் ஆர்ஜே. என்னுடைய கதைகளை கேட்டு மகிழ என்னுடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். இப்போ வாங்க கதைக்குள்ள போகலாம். கதையின் பெயர் என் தேடல் நீயடா நீயடி. அத்தியாயம் 9. அஞ்சலி, அறிவில்லை உனக்கு? இது கூட கவனமா பண்ண தெரியாதா என்று அங்கு சுற்றி அமர்ந்திருந்தவர்கள் அனைவரும் இவளையே வேடிக்கை பார்க்கும் அளவிற்கு கத்திக் கொண்டிருந்தாள். அவளின் எதிர் இருக்கையில் அமர்ந்திருந்த விக்னேஷ், அஞ்சலி காம் டவுன், ஏன் இப்படி கோவப்படுற? அஞ்சலி, எல்லாமே ரொம்ப இரிட்டேட்டிங்கா இருக்கு விக்னேஷ். விக்னேஷ், நீங்க போங்க என்று அங்கு பரிதாபமாக நின்றிருந்த அந்த ஹோட்டலில் வேலை செய்பவனை அனுப்பி வைத்தவன் அஞ்சலியை பார்த்து, என்ன நடந்துச்சு? ஏன் நீ இப்படி டென்ஷனா இருக்க? அஞ்சலி, பின்ன என்ன மாமா, அந்த விக்ரம் ரொம்ப ஓவரா பண்றான். அவங்க வீட்டுக்கு கல்யாண பேச்சு பேச போன இடத்துல அவங்க அம்மா என்னுடைய அம்மாவையும் அப்பாவையும் அவமானப்படுத்தி அனுப்பியிருக்காங்க. நான் இன்னைக்கு அவனை பார்க்க அவனுடைய ஆஃபீஸ்க்கு போயிருந்தேன். அத்தனை பேர் முன்னாடி கெட் அவுட்னு சொல்லி என்னை அசிங்கப்படுத்திட்டான். எனக்கு எவ்வளவு அவமானமா இருந்துச்சு தெரியுமா? அதுவும் கூடவே அந்த அஸ்வின் வேற நின்றுகிட்டு இருந்தான் என்றால் எரிச்சலாக. விக்னேஷ், இங்க பாரு அஞ்சலி, அவனுக்கு உன்னை பிடிக்கலன்னா விட்டுட வேண்டியது தானே, ஏன் இப்படி ஃபோர்ஸ் பண்ற? அஞ்சலி கோபமாக, என்ன மாமா நீங்களும் இப்படி பேசுறீங்க? அவன் பிடிக்கலன்னு சொன்னா நாம விட்டுடணுமா? எப்படி விட முடியும்? அவங்க அம்மாவும் மகனும் அவ்வளவு திமிரா நடந்துக்கிறாங்க. நான் அவங்களுக்கு அடங்கி போகணுமா? அதெல்லாம் முடியாது. அவனை கல்யாணம் பண்ணி அவங்க வீட்டுக்கு மருமகளா போய் காட்டுறேன். அவங்க வீட்டுக்கு மருமகளா போறதுக்கு எனக்கு தகுதி இல்லை என்று அவங்க அம்மா ராஜேஸ்வரி சொன்னாங்களாம். எப்படி அவங்க என்னை பத்தி இப்படி சொல்லலாம்? எப்படியாவது அவங்க வீட்டுக்கு நான் மருமகளா போய் காட்டணும் மாமா என்றால் கோபமாக. விக்னேஷ், உன்னோட வேல்யூ தெரியாதவங்களுக்காக நீ ஏன் இவ்வளவு கஷ்டப்படுற அஞ்சு? பேசாம என்ன கல்யாணம் பண்ணிக்கோ என்றான் விளையாட்டாக கூறுவது போல். அஞ்சலி, போ மாமா, நீ வேற சும்மா விளையாடாத. விக்னேஷ் தன் அத்தை மகள் அஞ்சலியை சிறு வயது முதலே விரும்புகிறான். இதை எத்தனையோ முறை அவன் வெளிப்படையாக அவளிடம் கூறியும் அவள் விக்னேஷ் விளையாட்டாக கூறுகிறான் என்று நினைத்து கடந்து சென்று விடுகிறாள். அஞ்சலியின் மனதில் விக்ரமின் மீது காதல் துளியும் இல்லை. எப்படியாவது அவனை திருமணம் செய்து அவனின் அம்மாவின் முன்பு போய் நிற்க வேண்டும் என்பது மட்டும்தான் அவளின் மனதில் ஓடிக்கொண்டிருக்கிறது. விக்னேஷ், நீ விக்ரம விரும்புறியா அஞ்சலி? அஞ்சலி, சேச்ச, அவன் மேலெல்லாம் எனக்கு எந்த இன்ட்ரெஸ்டும் இல்லை. விக்னேஷ், அப்புறம் ஏன் அவனை கல்யாணம் பண்ணிக்கணும்னு இப்படி பிடிவாதம் பிடிக்கிற? அஞ்சலி, எங்க அம்மாவுக்காக தான். அம்மாவுக்கு அவங்க குடும்பத்துக்கு நான் மருமகளா போகணும்னு ஆசை. அது மட்டும் கிடையாது மாமா, அந்த ராஜேஸ்வரி என்னையும் எங்க அம்மாவையும் அவங்க அண்ணனுடைய மனைவி மகள்னு மதிக்கவே மாட்டேங்கிறாங்க. அதுக்காக தான் அம்மா என்னை அவங்க பையனுக்கு கட்டி கொடுத்து அவங்க மரியாதையை மீட்டெடுக்கணும்னு நினைக்கிறாங்க. விக்னேஷ், ஒருத்தவங்க மேல உண்மையான அன்பு இல்லாமல் அமைகிற எந்த ஒரு உறவும் சந்தோஷத்தை கொடுக்காத அஞ்சலி. அஞ்சலி, எல்லாருமே விருப்பப்பட்டு சந்தோஷமா தான் கல்யாணம் பண்ணிக்கிறாங்களா மாமா? எத்தனையோ பேர் கல்யாணத்துக்கு அப்புறம் காதலிக்கிறது இல்லையா? அந்த மாதிரி தான் இதுவும். விக்னேஷ், உன்னை யார் உண்மையா விரும்புறாங்களோ அவங்கள நீ கல்யாணம் பண்ணிக்கலாம்ல. அஞ்சலி, மாமா, என் கூட ஸ்கூல்ல படிக்கிற ஒரு பையன் என்னை விரும்புறேன்னு சொன்னான். ஆனா அவங்க அப்பா கூலி வேலை செய்யறார். அவன் என்னை உண்மையா விரும்புறான் என்பதற்காக அவனை கல்யாணம் பண்ணிக்கிட்டு எந்த வசதியும் இல்லாமல் என்னை கஷ்டப்பட சொல்றீங்களா என்றால் நக்கலாக. அஞ்சலி, அன்பை மட்டும் வச்சுக்கிட்டு என்ன மாமா பண்ண முடியும்? வாழ்க்கையை நடத்த பணம் தான் முக்கியம். விக்னேஷ் அஞ்சலியின் பதிலில் வாயடைத்து போய்விட்டான். அஞ்சலி, ஓகே மாமா, மணியாகுது, நான் கிளம்புறேன் என்று விட்டு சென்று விட்டாள். சுந்தரம் வீட்டிற்குள் நுழையும் தன் மகனை பார்த்து, என்னப்பா அஞ்சலியை பார்க்க போயிட்டு வந்தியா என்றார் கேள்வியாக. விக்னேஷ், ஆமாம்பா. சுந்தரம், என்ன சொல்றா என் மருமக? விக்னேஷ், என்னப்பா சொல்றா? அந்த விக்ரம தான் கல்யாணம் பண்ணிப்பேன்னு சொல்றா என்றான் கோபமாக. சுந்தரம், இதுக்கேண்டா நீ வருத்தப்படுற? விக்னேஷ், வருத்தப்படாம வேற என்னப்பா பண்ண சொல்றீங்க? நான் அவளை சின்ன வயசுல இருந்து விரும்புறேன், அது உங்களுக்கும் தெரியும். உங்க தங்கச்சிக்கிட்ட பேசி எனக்கு கல்யாணம் பண்ணி வைக்காம இப்படி அந்த விக்ரமுக்கு கல்யாணம் பண்றதுக்கு நீங்களும் கூட சேர்ந்து பேசிக்கிட்டு இருக்கீங்களே என்றான் ஏமாற்றமாக. சுந்தரம் சிரித்த முகமாக, என் பையன் மனசுல என்ன இருக்குன்னு எனக்கு தெரியாதாடா என்றார் அவனின் தோள்களில் தட்டியபடி. விக்னேஷ், என் மனசுல அஞ்சலி தான் இருக்கான்னு தெரிஞ்சதுக்கு அப்புறமும் அப்பா நீங்க விக்ரமுக்கு அஞ்சலியை கல்யாணம் பண்ணி வைக்கணும்னு நினைக்கிறீங்க? சுந்தரம், என்னோட யோசனையே வேற. விக்ரம் அஞ்சலியை கல்யாணம் பண்ணாலும் அஞ்சலி உனக்கு தான். விக்னேஷ் குழப்பமான முகத்தோடு, என்னப்பா சொல்றீங்க நீங்க? நீங்க சொல்றது எதுவுமே புரியல. சுந்தரம், இங்க பாரு விக்னேஷ், அவ ஆசைப்படுற மாதிரி விக்ரமையே கல்யாணம் பண்ணிக்கட்டும். அவ ஒன்றும் விக்ரம காதலிச்சு கல்யாணம் பண்ண போறேன்னு சொல்லலையே. ராஜேஸ்வரியை அவமானப்படுத்துவதற்காக தானே அவ விக்ரமை கல்யாணம் பண்ணிக்க ஆசைப்படுறா. அவ ஆசைப்படுற மாதிரி விக்ரமை கல்யாணம் பண்ணி விக்ரமோட சொத்து எல்லாம் அஞ்சலி பெயரில் வந்ததும் விக்ரம போட்டு தள்ளிட்டு அஞ்சலியை உனக்கு கல்யாணம் பண்ணி வைக்கிறேன். விக்னேஷ் அதிர்ச்சியாக, என்னப்பா இது,
இப்படி ஒரு எண்ணம் உங்க மனசுல இருக்கா? அஞ்சலி விக்ரம கல்யாணம் பண்ணதுக்கு அப்புறம் எப்படி என்ன கல்யாணம் பண்ண சம்மதிப்பா? சுந்தரம், விக்ரம் இருந்தால் தானப்பா. விக்ரமே இல்லனா அவ வேற கல்யாணம் பண்ணிதானே ஆகணும். விக்னேஷ், இதெல்லாம் ரொம்ப தப்புப்பா. இதெல்லாம் பண்ணது நம்ம தானே தெரிஞ்சா அவ எப்படி என்ன கல்யாணம் பண்ணிக்க ஒத்துப்பா? சுந்தரம், அவளுக்கு தெரிஞ்சாதானே. இந்த விஷயத்தை பத்தி என் தங்கச்சிக்கு நான் இன்னும் எதுவும் சொல்லல. விக்னேஷ் அதிர்ச்சியாக, இதெல்லாம் தப்பில்லையாப்பா? சுந்தரம், உனக்கு அஞ்சலி வேணுமா வேணாமா? இங்க பாரு விக்னேஷ், உனக்கு தேவை அஞ்சலி, எனக்கு தேவை அந்த ராஜேஸ்வரி குடும்பத்தோட சொத்து. என்னதான் என் தங்கச்சியை அந்த புருஷோத்தமனுக்கு கல்யாணம் பண்ணி வச்சாலும் அதனால் எனக்கு எந்த பயனுமே இல்லை. என் தங்கச்சி நல்ல வசதியான சொகுசான வாழ்க்கை வாழறா. ஆனா நான் ஆசைப்பட்ட மாதிரி வசதியான வாழ்க்கையை வாழ முடியல. அஞ்சலியை வச்சுதான் அந்த ராஜேஸ்வரி சொத்து புருஷோத்தமனோட சொத்துன்னு மொத்த சொத்தையும் நம்ம கைக்கு வர வைக்கணும்னு நினைக்கிறேன். விக்னேஷ் என்ன கூறுவது என்று தெரியாமல் வாயடைத்து போய் நின்றான். சுந்தரம், நீ இதை பத்தி எல்லாம் யோசிக்காத. அஞ்சலி அந்த விக்ரமையே கல்யாணம் பண்ணி சொத்து அஞ்சலி கைக்கு வந்ததும் அந்த விக்ரமை போட்டு தள்ளிட்டு அஞ்சலியை உனக்கு நான் கல்யாணம் பண்ணி வைப்பேன். அப்புறம் அந்த பிஸ்னஸ் எல்லாமே உன் கைக்கு வந்துடும். அஞ்சலியுடன் நீ ஆசைப்பட்ட மாதிரி சந்தோஷமா வாழலாம். எங்க வேணும்னாலும் வெளிநாட்டுக்கு போய் சுத்தி பார்க்கலாம் என்று விக்னேஷிற்கும் ஆசையை தூண்டும்படி பேசினார். விக்னேஷ், சரிப்பா, எனக்கு நீங்க என்ன பண்ணாலும் பிரச்சனை இல்லை. ஆனா அஞ்சலி எனக்கு வேண்டும் என்று முடித்து கொண்டான். சுந்தரம் குரோத சிரிப்புடன் அடுத்து என்ன செய்ய வேண்டும் என்ற திட்டத்தை தீட்டினார். ஸ்ரீவுடன் படிக்கும் திவ்யா, ஸ்ரீ எனக்கு ஒரு ஹெல்ப் பண்ணடி. ஸ்ரீ, என்னடி சொல்லு. திவ்யா, நான் எப்படியாவது இந்த வருஷம் கேம்பஸ்ல செலக்ட் ஆகணும். அதுக்கு நீ தான் நோட்ஸ் எல்லாம் கொடுத்து என்னை கொஞ்சம் ட்ரெயின் பண்ணணும்டி. ஸ்ரீ, என்னடி பேசுற நீ? உங்க அப்பாவே சொந்தமா பிஸ்னஸ் பண்றாங்க. நீ படித்து முடித்து விட்டு அதை தானே டேக் ஓவர் பண்ண போறேன்னு சொன்ன. இப்போ என்ன வேலை தேடுறேன்னு சொல்ற? திவ்யா, என்னடி சொல்ற? உனக்கு விஷயம் தெரியாதா? இந்த வருஷம் விக்ரம் கேமிங் சாஃப்ட்வேர் சொல்யூஷன்ஸ்ல இருந்து வராங்கல்ல, அந்த கம்பெனியில் நான் எப்படியாவது பிளேஸ் ஆகணும். அப்போதான் விக்ரம் சாரை நேரில் பார்க்க முடியும். ஸ்ரீக்கு திவ்யாவின் பேச்சை கேட்டு காதில் புகை வராத குறைதான். ஸ்ரீ கடுப்பாக, இங்க பாரு, அவர் ஒருத்தருக்காகவா நீ அந்த கம்பெனியில் ஜாயின் பண்ணணும்னு நினைக்கிற? உன்னோட ஃபியூச்சரே நீ காலேஜ் முடிச்சதுக்கு அப்புறம் என்ன பண்ணணும்னு நீ டிசைட் பண்றதுல தான் இருக்கு. நீ என்னடான்னா அவரை பார்க்கறதுக்காக அவங்க கம்பெனியில் போய் ஜாயின் பண்ண போறேன்னு சொல்ற? திவ்யா மின்னும் கண்களுடன், என் ஃபியூச்சரே அவர் தாண்டி என்றாள். ஸ்ரீ தன் கடுப்பை மறைத்தவாறு, சரி என்று அவளை அனுப்பியவள், என்ன இது, ஆளாளுக்கு இவ்வளவு பெருசா பேசுறாங்க. இத்தனை பேர் அவரை பத்தி இப்படியெல்லாம் பேசுறாங்களே, ஒருவேளை அவர் மனசுல வேற ஏதாவது ஒரு பொண்ணு இருந்தா? ஐயோ, நினைச்சு பார்க்கவே ரொம்ப கஷ்டமா இருக்கு. நாம பாட்டுக்கு பார்த்த உடனேயே லவ் பண்ண ஆரம்பிச்சிட்டோம். என்ன பண்றது? நமக்கு எப்படி அவர் மேல் லவ் வந்துச்சு? யாரை பார்த்தும் கொஞ்சம் கூட அசராமல் இருந்தோமே, நம்மளையே இப்படி ஆட்டி வைக்கிறான். ஒருவேளை பிளேஸ் ஆனதுக்கு அப்புறம் நாமளே போய் அவர்கிட்ட ப்ரொபோஸ் பண்ணா நம்மளை பத்தி ஏதாவது தப்பா நினைப்பாரோ என்று தனக்குத்தானே சிந்தித்தவாறு அமர்ந்திருந்தாள். ஹேமா, ஸ்ரீ, உன்னை கீதா மேம் ஆஃபீஸ் ரூமுக்கு வர சொன்னாங்க. ஸ்ரீ, ஏண்டி? ஹேமா, தெரியலடி, ஏதோ பேசணும்னு சொன்னாங்களாம். ஸ்ரீ ஆஃபீஸ் ரூமிற்கு சென்றவள், எக்ஸ்கியூஸ் மீ மேம் என்று அனுமதி கேட்டு உள்ளே சென்றாள். கீதா, வா ஸ்ரீ, உட்காரு. இந்த இயர் கேம்பஸ்க்கு ஒரு பெரிய எம்என்சி கம்பெனியிலிருந்து நம்ம காலேஜ்க்கு வராங்க. அதை பற்றி உனக்கு தெரியும்ல? ஸ்ரீ, எஸ் மேம். கீதா, இங்க பாருமா, அது ரொம்ப பெரிய கம்பெனி. இந்த மாதிரி ஒரு பெரிய கம்பெனியில் இருந்து கேம்பஸ்க்கு வருவது இதுதான் ஃபர்ஸ்ட் டைம். நம்ம காலேஜ்லேயே நல்லா படிக்கிற ஒன் ஆஃப் த பெஸ்ட் ஸ்டூடெண்ட் நீ. எப்படியாவது நல்லா ஹார்ட் ஒர்க் பண்ணி இந்த கம்பெனியில் பிளேஸ் ஆகி நம்ம காலேஜ்க்கு நல்ல பெயர் வாங்கி கொடுக்கணுமா? ஸ்ரீ, ஷியோர் மேம், நான் ப்ரிப்பேர் பண்ணிக்கிட்டு தான் இருக்கேன். கீதா, ஓகே, ஏதாவது ஹெல்ப் வேணும்னா என்னை காண்டாக்ட் பண்ணுங்க. ஸ்ரீ, தேங்க்யூ மேம் என்று விடை பெற்றாள். தேடல் தொடரும். கதையின் பெயர் என் தேடல் நீயடா நீயடி. அத்தியாயம் 10. அஸ்வின் அலுவலகத்தினுள் நுழையும் பொழுதே ரியா தன்னுடன் வேலை புரிபவரிடம் ஏதோ பேசி சிரித்தபடி நின்றிருப்பதை பார்த்தவன் அவளை பார்த்து முறைத்தபடி விக்ரமின் அறையினுள் நுழைந்தான். உள்ளே விக்ரம் பரபரப்பாக வேலை செய்து கொண்டிருந்தான். அவன் அருகில் சென்ற அஸ்வின், என்ன விக்ரம், ரொம்ப பிஸியா இருக்க போல இருக்கு என்று வினவ, விக்ரம் அஸ்வினை திரும்பியும் பாராமல், எஸ், அம்மா ஒரு ப்ராஜெக்டோட ரிப்போர்ட் கேட்டாங்க, அதான் ரெடி பண்ணிக்கிட்டு இருக்கேன். அஸ்வின், ஏதாவது ஹெல்ப் வேணும்னா உன்னோட பிஏவை கூப்பிட வேண்டியது தானே? அவ வெளியில் நின்று சிரிச்சு பேசிக்கிட்டு இருக்கா, நீங்க தனியா கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்க என்று கூறியவாறு அருகில் இருந்த ஆஃபீஸ் போனை எடுத்து ரியாவிற்கு அழைத்தான். ரியாவின் டேபிளின் மேல் இருந்த போன் இசைக்க அதை ஏற்றாள். எதிர்முனையில் அஸ்வின், ஹலோ, விக்ரம் சாரோட ரூமுக்கு உடனே வாங்க என்று விட்டு பட்டென்று அழைப்பை துண்டித்தான். ரியா, ஏன் இதை பொறுமையா சொல்லக்கூடாதா?
எப்படி வெடுக்குன்னு பேசுறான் பாரு என்றவாறு கையில் நோட்பேடுடன் விக்ரமின் அறைக்குள் சென்றாள். ரியா, மே கமன் சார் என்று அனுமதி வாங்கியபடி உள்ளே நுழைய, அஸ்வின், வாங்குற சம்பளத்துக்கு கொஞ்சமாவது வேலை பாருங்க மிஸ். ரியா, மற்றவங்க கிட்ட அரட்டை அடிக்கிறதுக்கு உங்களுக்கு கம்பெனியில் சேலரி கொடுக்கல என்றான் முகத்தில் அடித்தது போல். அஸ்வினின் பேச்சு ரியாவிற்கு ஒரு மாதிரி ஆகிவிட்டது. தலை குனிந்தவாறு, சாரி சார் என்றாள். அஸ்வின், போங்க, விக்ரமுக்கு என்ன ஹெல்ப் வேணும்னு பார்த்து பண்ணுங்க என்று விட்டு கோபமாக வெளியேறிவிட்டான். அஸ்வினின் கோபத்தின் காரணம் புரியாமல் ரியா குழப்பமாக செல்லும் அவனை பார்த்தபடி நின்றிருக்க, விக்ரம் ரியா என்ற அழைப்பில் கலைந்தாள். ரியா, எஸ் சார் என்று விக்ரமிடம் சென்றவள் அவனுக்கு வேண்டிய உதவிகளை செய்துவிட்டு மதிய உணவு இடைவேளைக்காக கேன்டீனிற்கு சென்றாள். அங்கே அஸ்வின் யாரிடமோ போனில் பேசியபடி நின்றிருக்க அவன் அருகில் சென்ற ரியா, இப்போ எதுக்கு இவ்வளவு கோபமா நடந்துக்கிறீங்க என்றால் முகத்தை கோபமாக வைத்தபடி. அஸ்வின், கால் யூ பேக் என்றவன் தன் தொலைபேசி அழைப்பை துண்டித்துவிட்டு, என்னடி, என்ன நினைச்சுக்கிட்டு இருக்க நீ உன் மனசுல? உன்னிடம் நான் எத்தனை தடவை சொல்லியிருக்கேன், அந்த சிவா கிட்ட ஓவரா பேசாத, அவன் கேரக்டரே சரியில்லைன்னு. ரியா, நான் என்ன பண்றது, அவன் என்கிட்ட ஒரு ஹெல்ப் கேட்டான், அதை தான் அவனுக்கு கிளாரிஃபை பண்ணிக்கிட்டு இருந்தேன். அஸ்வின், ஹெல்ப் கேட்டா அதை மட்டும் பண்ணிட்டு போக வேண்டியது தானே, எதுக்கு அவன்கிட்ட சிரிச்சு சிரிச்சு பேசிக்கிட்டு நிற்கிற? ரியா, இங்க பாருங்க அஸ்வின், நீங்க தேவையில்லாமல் கோபப்படுறீங்க. அஸ்வின், ஆமா, தேவையில்லாத விஷயம்தான், நான் பண்றது எல்லாமே தேவையில்லாத விஷயம்தான். என்னைக்கு உன்னை லவ் பண்ண ஆரம்பிச்சேனோ அப்போலிருந்து இப்படிதான் தேவையில்லாததையே பண்ணிக்கிட்டு இருக்கேன் என்று சொல்லி முடிக்கவும் ரியாவின் கண்களில் கண்ணீர் நிரம்பிவிட்டது. அஸ்வின், எதை சொன்னாலும் உடனே அழுதுடு, உன்கிட்ட ஒண்ணுமே பேச முடியாதுடி என்றான் சலிப்பாக. ரியா, உங்களுக்கு தான் உங்க விக்ரம் சார் இருக்காரே, அவரை போய் லவ் பண்ண வேண்டியது தானே, எதுக்கு என்ன லவ் பண்ணி கஷ்டப்படுறீங்க? அஸ்வின், என்னடி உளறுற? விக்ரம் என்னோட ஃப்ரெண்டு, என்னோட பாஸ். அதுக்காக காலம் முழுக்க நான் யாரையும் கல்யாணம் பண்ணிக்காம அவன் கூடவே சுத்திக்கிட்டு இருக்க முடியுமா? ரியா, நீங்க என்கிட்ட பேசுறதுக்கும் அவங்க கிட்ட நடந்து கொள்வதற்கும் வேற வேற மாதிரி இருக்கு. அஸ்வின் குழப்பமாக, என்ன வேற வேற மாதிரி இருக்கு? ரியா, என்கிட்ட பேசும்போது என்ன லவ் பண்றேன்னு சொல்றீங்க, ஆனா விக்ரம் சார் கூட தனியா இருக்கும்போது நீங்க 2 பேரும் என்ன எல்லாம் பண்றீங்கன்னு எனக்கு தெரியும் என்றால் முகத்தை திருப்பிக் கொண்டு. அஸ்வின், என்ன தெரியும்? ரியா, என்ன தெரியும்னு கேக்குறீங்க? நான் தான் நீங்க 2 பேரும் பண்றது எல்லாம் பார்த்துருக்கேனே. யாரும் இல்லாத நேரத்தில் 2 பேரும் கட்டி பிடிச்சிக்கிட்டு சுத்துறீங்க, லவர்கிட்ட பேசுற மாதிரியே பேசிக்கிறீங்க. எனக்கு என்னமோ உங்க 2 பேரையும் பார்த்தா சந்தேகமா இருக்கு என்றால் சந்தேக பார்வையுடன். அதற்கு அஸ்வின் சத்தமாக சிரித்தவன், ஏய் லூசு, அதெல்லாம் சும்மா உன்னை கிண்டல் பண்றதுக்காக சொன்னதுடி, விட்டா நீயே எங்க 2 பேருக்கும் கல்யாணம் பண்ணி வச்சிருவ போல இருக்கே. ரியா, கிண்டல் பண்ணீங்களா? உங்களுக்கு கொஞ்சம் கூட அறிவே இல்லையா? எதிலெல்லாம் விளையாடுவது என்று தெரியாது என்றால் கோபமாக. அஸ்வின், பின்ன நீ மட்டும் என்ன ஒழுங்கா? எப்போ பேசலாம்னு ஃபோன் போட்டாலும் வீட்டில் அம்மா இருக்காங்க, தம்பி இருக்கான், அப்புறமா பேசுகிறேன் இப்படியே சொல்ல வேண்டியது. சரி, வெளியில் மீட் பண்ணலாம்னு கூப்பிட்டாலும் கல்யாணத்துக்கு முன்னாடி இதெல்லாம் தப்பு, எங்கள் வீட்டில் தெரிஞ்சால் பிரச்சனை ஆகிடும்னு பயப்படுற. சரி, ஆஃபீஸில் இருக்கும்போது பேசலாம்னு பார்த்தா எப்போ பார்த்தாலும் விக்ரம் சார் கூப்பிடுவாருன்னு சொல்லி என்னை வெறுப்பேத்துற. அதான் பதிலுக்கு நானும் உன்னை வெறுப்பேற்ற இப்படி பண்ணேன். ரியா அவனை கோபமாக பார்த்து முறைத்தவாறு, உங்களுக்கு எவ்வளவு திமிரு இருந்தா என்னையே இப்படி ஏமாத்துவீங்க என்று அஸ்வினின் முதுகில் அடிக்க, அஸ்வின், ஆ கையை எடுடி என்றவன் தன் முதுகை தேய்த்து விட்டபடி, அப்பா என்ன இப்படி போட்டு அடிக்கிற? ஆளு தான் பார்க்க ஒல்லியா இருக்க, ஆனா இந்த குத்து குத்துற, வலிக்குது. ரியா, நல்லா வலிக்கட்டும், உங்களுக்கெல்லாம் இது பத்தாது, இன்னும் 4 அடி அடிச்சாதான் என் மனசு ஆறும். அஸ்வின், இதெல்லாம் எனக்கு தேவையா? ஒழுங்கா அன்னைக்கு காலேஜ் போயிருக்கும் போதே கலர் கலரா நிறைய பொண்ணுங்களை பார்த்தேன், அதில் ஏதாவது உன்னை கரெக்ட் பண்ணலாம்னு நினச்சேன். என்ன பண்ணுறது, நல்லவனா பிறந்துட்டேனே. வேற யாரையாவது லவ் பண்ணா உன்னை ஏமாத்துற மாதிரி ஆகிடுமே, அதுக்காக எந்த பொண்ணையும் தலை நிமிர்ந்து கூட பார்க்காமல் வந்தேன் தெரியுமா என்றான் சோகமான குரலில். ரியா, ஆமா, உங்களை லவ் பண்ண தான் இப்போ பொண்ணுங்க எல்லாம் கியூவில் நிற்கிறாங்க என்று நக்கலாக கூற, அஸ்வின், என்னோட பவர் பற்றி தெரியாமல் பேசாத, வெளியில் போய் பாரு, எனக்கு எவ்வளவு கேர்ள் ஃபேன்ஸ் இருக்காங்கன்னு. இப்போ இந்த இயர் காலேஜ் கேம்பஸ்க்கு நானும் விக்ரமும் தான் போகலாம்னு இருக்கோம், நீயும் வேணும்னா எங்கள் கூட வந்து பாரு, கேர்ள்ஸ் எல்லாம் எப்படி வாண்டடாக எங்ககிட்ட வந்து பேசுகிறாங்கன்னு. ரியா, ஓ, உங்களுக்கு இன்னும் அந்த ஆசையெல்லாம் வேற இருக்கா? அப்போ ஒன்றும் பிரச்சனை இல்லை, அந்த பொண்ணுங்களில் உங்களுக்கு யார் மேட்சாக இருக்காங்களோ அவங்களையே லவ் பண்ணி கல்யாணம் பண்ணிக்கோங்க, என்னை விட்டுடுங்க என்று கோபமாக கூறிவிட்டு திரும்பி செல்ல முற்பட அவளின் கையை பிடித்து தடுத்த அஸ்வின், கோச்சுக்காதடி குலாப் ஜாமுன், எத்தனை பேர் என்னை சுற்றி சுற்றி வந்தாலும் என் மனசு உன்னை தானே தேடுது, நான் என்ன பண்ணுறது?
என்னவோ பண்ணி நான் உன்னை மட்டும் லவ் பண்ணுற மாதிரி மாற்றி வச்சிருக்க. ரியா, யாரு? நானா உங்களை மாற்றி வச்சிருக்கேன்? வேலைக்கு சேர்ந்த ஃபர்ஸ்ட் டே நீங்கள் தான் சிஇஓன்னு சொல்லி என்னை ஏமாற்றி எப்படியெல்லாம் டீஸ் பண்ணீங்க. அதுக்கப்புறம் எத்தனை தடவை என்னை பார்க்கும் பொழுதெல்லாம் ஏமாற்றிக்கிட்டே இருந்தீங்க. திடீர்னு பார்த்தா லவ் பண்ணுறேன்னு சொன்னீங்க. சரி, இதுவும் விளையாட்டுக்காக தான் சொல்கிறீங்கன்னு நினச்சா உண்மையாகவே சொல்கிறேன்னு சொல்லி என் பின்னாடியே சுற்றிக்கிட்டு இருக்கீங்க. நான் எப்படி உங்களை நம்பி லவ் பண்ண முடியும்? உங்களுக்கு எந்த விஷயத்துலையுமே சீரியஸ்னஸ் இல்லை. அஸ்வின், சீரியஸான ஆளு என்பதற்காக எப்போவுமே வெறப்பாயெல்லாம் என்னால் இருக்க முடியாது. நான் எப்போவுமே ஜாலியாக தான் இருப்பேன். என் கூட என்னை லவ் பண்ண நீ சம்மதிச்சா உன்னையும் நான் சந்தோஷமாக பார்த்துப்பேன். நீயும் என்ன மாதிரியே ஜாலியாக இருக்கலாம். என்ன சொல்கிற என்று ஆவலாக கேட்டான். ரியா, அதுக்கு வேற ஆளை பாருங்க என்று விட்டு அவனை தள்ளிவிட்டு சென்று விட்டாள். ரியாவின் மனதிலும் அஸ்வினின் மீது காதல் துளிர்விட்டு இன்று மரமாக மாறியிருக்கிறது. ஆனாலும் அதனை அஸ்வினிடம் வெளிப்படையாக கூறாமல் ரியா அவனை ஏமாற்றிக் கொண்டிருக்கிறாள். ஏனென்றால் ரியா வேலைக்கு சேர்ந்த புதிதில் அஸ்வின் இப்படித்தான் அவளை எதற்கெடுத்தாலும் கிண்டல் செய்வதும் வெறுப்பேற்றுவதுமாக செய்து கொண்டிருப்பான். பதிலுக்கு அவனிடம் தன் காதலை கூறாமல் இப்பொழுது அவனை இழுத்தடித்து கொண்டிருக்கிறாள். விக்ரம் தன் செல்போனை எடுத்து, ஹலோ அஸ்வின், என்ன ரெடியா? அஸ்வின், டேய், கண்டிப்பா நாமளே தான் போகணுமா? விக்ரம், நம்ம போனா தானே அந்த பொண்ணு யாருன்னு கண்டுபிடிக்க முடியும். அஸ்வின், சரிடா, அதுக்கு நீ போ, என்னையும் ஏன் கூப்பிடுற? விக்ரம், நீ என்னோட பிஏ தானே, நான் எங்கே போனாலும் நீயும் என் கூட வரணும். அஸ்வின், டேய் ப்ளீஸ்டா, அந்த காலேஜ்க்கு போனாலே எல்லாம் கூட்டம் கூடுறாங்க, நீ மட்டும் போயிட்டு வாடா. விக்ரம், என் கூட ரியாவும் வரா என்று கூறிய அடுத்த நொடி அஸ்வின், ஓகே 5 மினிட்ஸில் நாங்கள் இருப்பேன் என்று விட்டு அணைப்பை துண்டித்தான். விக்ரம், அப்படி என்னதான் லவ் பண்ணுறானோ தெரியல, சரியான ரியா பைத்தியம் பிடிச்சி சுற்றிக்கிட்டு இருக்கான் என்று சிரித்தவாறு முணுமுணுத்தவன் தன் ஃபோனை அணைத்துவிட்டு ஸ்ரீயின் கல்லூரியை நோக்கி புறப்பட்டான். தன் நீண்ட நாள் காதலியை இங்கே சந்தித்துவிட வேண்டும் என்ற ஆசையுடனும் வேண்டுதலுடனும் ஆவலுடனும் அந்த கல்லூரியை நோக்கி தன் பயணத்தை தொடங்கினான் விக்ரம். விக்ரம் மற்றும் அஸ்வின் சென்ற கார் பாதி வழியிலேயே எதிரே சென்று கொண்டிருந்த ஸ்கூட்டியின் மீது சிக்னல் விழுந்ததை கவனிக்காமல் மோதிவிட, ஸ்கூட்டியில் இருந்து இறங்கி வந்த பெண் தன் வண்டியின் பின்பக்கத்தை பார்க்க அது பெரிதும் அடிவாங்கியிருந்தது. அதை பார்த்தவளுக்கு கோபம் தலைக்கேற, கோபமாக, காரில் வந்தா என்ன பெரிய ஃப்ளைட்ல வருவதாக நினைப்பா? இப்படி வந்து இடிச்சு வச்சிருக்கீங்க, கண்ணு தெரியாதா என்று திட்டியபடி விக்ரமை பார்த்தாள். பார்த்த நொடி தன் வாயை மூடிக்கொண்டாள். நம் விக்ரம் இடித்தது வேறு யாரின் வண்டியையும் கிடையாது, நம் ஸ்ரீயின் ஸ்கூட்டியை தான். தேடல் தொடரும். இந்த கதை பிடித்திருந்தால் மறக்காம லைக் பண்ணிட்டு அப்படியே சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க ஃப்ரெண்ட்ஸ். மீண்டும் அடுத்த அத்தியாயத்தில் சந்திப்போம். நன்றி.